வீடெல்லாம் காலியா இருக்கேன்னு பார்த்துட்டு வெளிய வரும்போது, எதிர் வீட்ல வந்து அங்கிள் கூப்பிட்டுருந்தாங்க. "ஏம்மா இப்போ காலியா இருக்க வீட்டுக்கு வந்து போறியே?" அப்படின்னு. "இருக்கட்டும் அங்கிள் பார்க்கணும் போல இருந்துச்சு" அப்படின்னா, "சரி வீட்டுக்கு வாம்மான்னு" கூப்பிட்டுருந்தாங்க. பார்த்த உடனே இந்த கன்னுக்குட்டி ரொம்ப க்யூட்டா இருந்தது. கிட்ட போய் பேச வச்சா மிரண்டு மிரண்டு போகுது. அவர் சொன்னார், "சின்ன குட்டிம்மா அதான் ஒண்ணும் பண்ணாது" அப்படின்னாங்க. பசங்கள்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மாரி வயல்ல இப்ப வரப்பு மேல உட்காரணும்னு ரொம்ப ஆசை. இதுவரைக்கும் நான் போனதே இல்ல. சின்ன வயசுல எங்க ஊர்ல போயிருக்கேன். அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளது விவசாய நிலம் இருந்தா போய் உட்காரலாம். இல்லையே அப்படின்னு யோசிக்கும்போது தான் அங்கிள்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உட்காரும்மா உங்க வீடு மாரியே அப்படின்னாங்க. அப்படியே மாங்காய்லாம் பிஞ்சு காய் விட்டுருந்துச்சு. பார்த்த உடனே டெம்ப்ட் ஆயிடுச்சு. மார்ச்லலாம் நல்லா நல்லா வந்துடும்மா அப்படின்னாங்க. சரி அங்கிள் அப்படின்னு. அப்பதான் அங்க தூரத்துல பார்த்தாக்கா எல்லாருமே வந்து நாத்து நடுறதுக்காக நாத்து நட்டுட்டு இருந்தாங்க. இந்த விவசாயிங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுச்சு. நம்மலாம் மார்க்கெட் போனோமா, கடைக்கு போனோமா, ஒரு மூட்டை அரிசி எடுத்தோமா அப்படின்னு எடுத்துட்டு வரோம். ஆனா அது நான் ஏர் ஓட்டுறதுலேருந்து, நாத்து நடுறதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் இப்போ ரீசெண்டா ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த ஒரு அங்கிள பார்த்து தான் நானும் உண்மையான என்ன சொல்றது, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. விவசாயிங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட், ரெஸ்பெக்ட் குடுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.